ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று நீ மிகுந்த கவலையோடு உன் மனதில் பல கேள்விகளோடும் இந்த பதிவை கேட்க வந்திருக்கின்றாய். சாயப்பா, நான் செய்யும் செயல்கள் அனைத்தும் ஏன் தடையை சந்தித்து கொண்டிருக்கின்றன? ஏன் என்னுடைய வீட்டில் மட்டும் எப்பொழுதும் நிம்மதி இல்லாமல் இருக்கின்றது? நான் எத்தனை முயற்சிகளை செய்தாலும் அவை அனைத்தும் தோல்வியிலேயே முடிகின்றன. என்னுடைய வீட்டில் பணம் தங்குவதே இல்லை என்று நீ ஏங்குவது எனக்கு நன்றாக தெரிகின்றது என் குழந்தையே. சாயப்பா, நான் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கின்றேன். என் கண்ணீரை நீங்கள் எப்போது துடைப்பீர்கள் என்று நீ கேட்டுக்கொண்டே இருந்தாயல்லவா? இப்போது உன் கண்ணீரை துடைக்கவே நான் வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே. நீ எவ்வளவுதான் முழு முயற்சியை எடுத்தாலும் உன் வீட்டை கண் திருஷ்டியும் எதிர்மறை ஆற்றல்களும் சூழ்ந்திருக்கும் போது உன்னுடைய முயற்சிக்கு கிடைக்க வேண்டிய பலன்களை அவை தடுத்து விடுகின்றன. என் தங்கமே, உன்னுடைய வீட்டை சூழ்ந்திருக்கும் எதிர்மறை ஆற்றல்களையும் கண் திருஷ்டியையும் விலக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் கூறப்போகும் இந்த எளிய முறைகளை நீ நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். என் தங்கமே, கூடிய விரைவில் உன்னுடைய கஷ்டங்கள் யாவும் பனி போல விலகிவிடும். என் செல்ல பிள்ளையே, உன்னுடைய சமையல் அறையில் இருக்கும் பொருட்களே உன்னுடைய இந்த பிரச்சனைக்கு தீர்வாக அமையப் போகின்றது. ஆம் தங்கமே, இயற்கையில் இறைவனின் சக்தி ஒளிந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட மகத்துவமான இயற்கையின் சக்தியை நீ தட்டி எழுப்பும்போது உன்னை சுற்றி இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களும் கண் திருஷ்டியும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போய்விடும். அதன் பிறகு நீ தொட்ட காரியம் துலங்கும். வெற்றி மேல் வெற்றி உன்னை தேடி வரும். உன் வீட்டில் நிம்மதியும் அமைதியும் நிலைத்திருக்கும். இயற்கையில் ஒளிந்திருக்கும் இறைவனின் சக்தியை உன் இல்லத்திற்கு கொண்டு வர உன் சமையல் அறையில் இருக்கும் 3 இரகசிய பொருட்களை நீ எடுக்க வேண்டும். அவை உணவில் சுவையை கூட்டும் பொருட்கள் மட்டுமல்ல, உனது விதியையே மாற்றப் போகும் கருவிகள். உன் கர்ம வினைகளை எரித்து சுபிக்ஷத்தை வரவழைக்க நீ முதலில் எடுக்க வேண்டிய பொருள் ஏலக்காய். ஏன் ஏலக்காயை பயன்படுத்த வேண்டும் தெரியுமா குழந்தையே? மனம் மிக்க இந்த ஏலக்காய் அன்னை மகாலட்சுமியின் அம்சம். சுக்கிர பகவானின் ஆற்றலை தன்னுள் கொண்டது. என் தங்கமே, உன் வீட்டில் பணத்தட்டுப்பாடு இருக்கலாம். பணம் கையில் தங்காமல் கரைந்து போகலாம். நீ இந்த ஏலக்காயை நான் கூறும் இந்த பரிகாரத்தில் பயன்படுத்தும் போது அதிலிருந்து வெளிப்படும் வாசனை உன் வீட்டின் மூலை முடுக்குகளில் ஒளிந்திருக்கும் வறுமை எனும் மூதேவியை விரட்டி செல்வத்தை ஈர்க்கும் லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டு வரும். இது வெறும் நறுமணமல்ல, உன்னுடைய வீட்டில் இருக்கும் பொருளாதார தடையை உடைக்கும் ஒரு தெய்வீக அதிர்வலை. அடுத்ததாக நீ எடுக்க வேண்டிய மிகவும் மகத்துவம் வாய்ந்த பொருள் கிராம்பு. கிராம்பு என்பது ஒரு சிறிய ஆயுதம் போன்றது. உன்னை யாராவது தவறாக பேசியிருக்கலாம், அல்லது உன்னுடைய வளர்ச்சியையும் சந்தோஷத்தையும் பார்த்து யாராவது பொறாமைப்பட்டு இருக்கலாம். இந்த கண் திருஷ்டி மற்றும் பிறரின் கெட்ட எண்ணங்கள் ஒரு கருப்பு மேகம் போல உன்னுடைய வீட்டை சூழ்ந்திருக்கும். இதனால்தான் காரணமில்லாமல் சண்டையும் உடல்நலக் குறைவும் உனக்கு ஏற்படுகின்றது.
நான் கூறப்போகும் இந்த பரிகாரத்தில் நீ கிராம்புகளை பயன்படுத்தும் போது அதிலிருந்து எழும் காரமான புகை அந்த தீய சக்திகளின் பிடியை வேரோடு அறுக்கும். ஒரு போர் வீரன் வாள் ஏந்தி உன்னுடைய வீட்டை காப்பது போல இந்த கிராம்பின் புகை உன்னுடைய குடும்பத்தையும் உன்னையும் பாதுகாக்கும் ஒரு கவசமாக மாறும். இனி எந்த ஒரு தீய சக்தியும் உன் வாசல் படியை தாண்டி உள்ளே நுழைய முடியாது. என் தங்கமே, இறுதியாக நீ எடுக்க வேண்டிய மகத்துவமான பொருள் கற்பூரம். கற்பூரத்திற்கு விசேஷமான ஒரு குணம் உண்டு. அது எரிந்து முடிந்த பின்பு சாம்பலை விட்டு செல்வதில்லை. அப்படியே கற்பூரம் காற்றில் கலந்து விடுகின்றது. அதுபோலத்தான் உன்னுடைய கவலைகளும் காற்றில் கலந்து போகும். அந்த கற்பூரத்தின் ஜோதி உன் வீட்டின் இருளை மட்டும் நீக்காது, உன்னுடைய மனதில் இருக்கும் பயம், குழப்பம் மற்றும் எதிர்மறை சிந்தனைகளையும் சேர்த்து எரித்துவிடும். இந்த கற்பூரம் எரியும் போது ஏற்படும் பிரகாசமானது உன்னுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்தும். அந்த புகையை நீ சுவாசிக்கும் போது உன் மூச்சு காற்றில் ஒரு தெய்வீக அமைதி பரவும். உன்னுடைய கவலைகள் அனைத்தும் காற்றில் கரைந்துவிடும். உன்னுடைய இல்லம் ஒரு கோவிலை போல புனிதமடையும். என் தங்கமே, இனி நான் கூறப்போவதை மிகவும் கவனமாக கேள். இந்த மகத்துவமான 3 பொருட்களை கொண்டு எத்தகைய பரிகாரத்தை நீ செய்ய வேண்டும் என்று நான் விளக்கப் போகின்றேன். ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை அல்லது மாலை வேளையில் ஒரு பித்தளை தட்டிலோ அல்லது அகல் விளக்கிலோ 5 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 கற்பூரம் இவற்றை சேர்த்து எரிக்க வேண்டும். அதன் புகை உன்னுடைய வீட்டின் பூஜை அறை முதல் ஒவ்வொரு அறையிலும் காண்பிக்க வேண்டும். ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் இந்த புகை பரவ வேண்டும். அவ்வாறு அந்த புகை பரவும் போது உனக்குள் இருக்கும் பயமும் தடையும் பொசுங்கி போவதை நீயே காண்பாய். என் தங்கமே, ஒரு முறை ஷீரடியில் என்னுடைய பக்தன் ஒருவன் மிகவும் வறுமையில் வாடினான். அவன் ஒரு சிறிய விளக்கை ஏற்றி வைத்து, பாபா, இது வெறும் விளக்கு அல்ல, என் வாழ்க்கையின் ஒளி என்று கண்ணீர் மல்க என்னிடம் வேண்டினான். அவன் கொடுத்த அந்த சிறிய பொருளில் இருந்த நம்பிக்கை அவனது கர்ம வினைகளை எரித்தது. அதைப்போல்தான் நீ எரிக்கும் இந்த ஏலக்காய், கிராம்பு, கற்பூரம் இவை வெறும் பொருட்கள் அல்ல, அவை உன் மீதான என்னுடைய ஆசீர்வாதம். நீ இதை தொடர்ச்சியாக 7 சனிக்கிழமைகள் செய்ய வேண்டும். 7 என்பது உன் 7 ஜென்ம பாவங்களையும் நீக்கி உனக்கு வெற்றியை தேடித்தரும் ஒரு குறியீடு. என் தங்கமே, இன்று இந்த பதிவை நீ கேட்டது தற்செயலானது அல்ல. நான் உன்னை தேடி வந்து கூறும் சத்திய வாக்கு. அஞ்சாதே, நான் உன்னுடனே இருக்கின்றேன். உன்னுடைய பாரத்தை என்னிடம் விட்டுவிடு. இந்த தெய்வீக செய்தியை பிறருக்கும் பகிர்ந்து கொள். மற்றவர்கள் வாழ்வில் நீ ஒளியேற்றி வைத்தால் உன்னுடைய வாழ்வில் நான் ஒளியேற்றுவேன். நம்பிக்கையோடு வரும் சனிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்கு. சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம்.